குடும்ப உறவுகளை பற்றி வேதாகமத்தின் அடிப்படையில் விளக்க வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட சமூக ஊடகங்கள் வழியாக தொடர்ச்சியாக இறைவார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்து வருகிற அன்புக்குரிய உலகெங்கிலும் உள்ள இந்திய சுவிசேஷ லூத்தர் திருச்சபையின் விசுவாசிகளை, உடன் விசுவாசிகளை யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கேள்வி குடும்ப உறவுகளை பற்றி, அதில் கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்களை பற்றி தனித்தனியாக விளக்கும்படியான கேள்வி. நிச்சயமாக இந்த கேள்வி திருமறை சார்ந்து வாழ்கிற கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதலாவது கணவனை பற்றி திருமறையில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிட்டு சில வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் கணவர்களுக்கு பவுல் சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு கூறுங்கள் என்று சொல்வதற்குடைய விளக்கத்தை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பு என்றால் என்ன? அந்த அன்பை எப்படி பரிமாறிக்கொள்வது? அதற்கு தனித்தனியாக வசனங்கள் சொல்லப்பட்டுள்ளது. கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் உங்கள் மனைவிகளை கசந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கசந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசித்து ஆங்கில வேதாகமத்தை எடுத்து புரட்டி பார்த்தபோது அதில் பயன்படுத்தப்பட்டிருந்த சொல் ஹார்ஷ். டு நாட் பி ஹார்ஷ் என்று சொல்லப்பட்டுள்ளது. கடுமையாக, கண்டிப்பாக, முரட்டுத்தனமாக என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். அப்படியானால் ஒரு கணவன் தன் மனைவியை நேசிப்பது என்று சொன்னால் அனாவசியமாக அவர்களிடத்தில் தங்கள் முரட்டுத்தனத்தை காண்பிக்காமல் இருப்பது. இரண்டாவது, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஒருவர் தன் குடும்பத்தை விசாரியாதவராக இருந்தால் அவர் விசுவாசத்தை மறுதலித்த அவிசுவாசியை விட மோசமானவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்றைக்கு பல திருமணங்களில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்றால், குடும்ப பொறுப்பை கணவன்கள் உணர்வதில்லை. சிலர் வேலைக்கு போறத சந்தோஷமா நினைக்கிறது இல்லை, சம்பாதிக்கிறத சந்தோஷமா நினைக்கிறது இல்லை, குடும்பத்தை விசாரிக்கிறது இல்லை, பிள்ளைங்க படிப்பை பத்தி கவலை இல்லை, ஃபீஸை பத்தி கவலை இல்லை, குடி பழக்கம், வெறுமனே ஊர் சுற்றி கொண்டிருப்பது, இப்படி தான் தோன்றித்தனமாக ஒரு கணவர் இருப்பாரானால் அவர் அவிசுவாசியை விட மோசமான குற்றவாளி என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு வசனம் 1 பேதுரு 3:7 கனம் பண்ணுங்கள் என்று சொல்லியுள்ளது. அதாவது ஒரு கணவன் தன் மனைவியை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. பல நேரங்களில் கணவனாக இருக்கிறவருக்கு ஒரு சிந்தனை என்னவாக இருக்கும் என்றால், நான் உயர்ந்தவன், வயதில் பெரியவன், எனக்கு தான் இந்த வீட்டில் எல்லாரும் மரியாதை கொடுக்கணுமே தவிர நான் யாரையும் மதிக்க மாட்டேன் என்கிற எண்ணம் இருக்கும். பேதுரு சொல்லுகிறார், உங்கள் மனைவியை மதியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனங்களை அப்படியே ஒன்று சேர்ந்து பார்ப்போமானால், முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள், குடும்பத்தின் நலனில் அக்கறை செலுத்துங்கள், கேர் கொடுங்க, உங்க குடும்பத்துக்கு மரியாதை கொடுங்கள், உங்கள் மனைவிக்கு மரியாதை கொடுங்கள். இது எல்லாம் சுருக்கி தான் பவுல் சொல்லுகிறார், அன்பு கூறுங்கள். இந்த அன்பு கூறுங்களை அங்கேயோட முடிச்சிடல அவர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி கொடுக்கிறார். என்ன உதாரணம் சொல்லி கொடுக்கிறார்? இயேசு திருச்சபையை நேசித்ததை போல உங்கள் மனைவியை நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப இயேசு எப்படி திருச்சபையை நேசித்தார்? நாம் எல்லாம் திருச்சபை விசுவாசிகளாகிய நாம் எல்லாம் திருச்சபை. இந்த திருச்சபையை இயேசு எப்படி நேசித்தார் என்றால், சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து நம்மை நேசித்திருக்கிறார். அப்படியானால் ஒரு கணவன் அன்பு கூறுவதில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன் மனைவிக்காக உயிரை கொடுக்கிற உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும். ஆனா பல நேரம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க, உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு.
கல்யாணம் ஆன பிறகு சொல்லுவாங்க, ஏன் தான் என் உயிரை எடுக்கிறானே தெரில என்று சொல்வார்கள். ஆனால் குடும்ப வாழ்வில் ஒரு கணவன் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உயிரை கொடுக்கிற அன்புள்ளவராக இருக்க வேண்டும். இரண்டாவது மனைவி. மனைவியை பற்றி நான் அநேக வசனங்களை தேடுவதை விட ஒரே ஒரு அதிகாரம், ஒரு குடும்ப தலைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அதைவிட விளக்கம் வேறு யாரும் உலகத்தில் கொடுக்க முடியாது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரம் முழுக்க ஒரு குடும்ப தலைவியினுடைய நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரிவாக சொல்லப்பட்டது. அதுல சில வசனங்களை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு வசனமும் முக்கியம். ஒவ்வொரு வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ள செய்தி ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. அதில் குறிப்பாக சிலவற்றை எடுத்துக்கொள்ளலாம். 11வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் கணவனை நம்புங்கள். பல நேரம் வீட்டுக்குள்ள பிரச்சனை எதனாலனா சந்தேகத்தினால. மனைவி என்கிறவர் கணவனை நம்ப வேண்டும். அவர் உழைக்கிறது, வெளியே போறது, சம்பாதிக்கிறது, போராடுறது, கஷ்டப்படுறது, வீட்டுக்கு லேட்டா வர்றது கூட வீட்டுக்காக தான். இந்த நம்பிக்கை தேவை கணவனின் மீது. நம்பிக்கை கொள்ளுங்கள். அடுத்து சொல்றாரு 12வது வசனத்துல, உயிருள்ளவரை நன்மை செய்யுங்கள் உங்கள் கணவருக்கு. ஒரு மனைவி சாகிற தருவாய் வரைக்கும் தன் கணவனுக்கு நன்மை செய்ய வேண்டுமா, தீமை செய்யக்கூடாதா? ஆனா இன்னைக்கு எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. சில நேரம் சீரியல் பார்த்து உட்கார்ந்துருக்கும் போது அவர் கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லைங்கிறவங்க. அவரை மதிக்கிறது இல்லை, அவருக்கு நன்மை செய்யறது இல்லை. சில நேரம் பசியோட சாப்பாடு கேட்டால் அதுக்கு கூட சில நேரம் வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும். உயிருள்ளவரை நன்மை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து 13வது வசனத்துல வீட்டு வேலையை உற்சாகமாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். பல நேரம் வீட்டுக்குள்ள மனைவியோட பிரச்சனை என்னன்னா, எவ்வளவு வேலை நான் செய்யறது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வீட்டில் வேலை செஞ்சு செத்து போறேன், இதை விட நான் ஏதாவது சும்மா போயிடலாம், இதுக்காக என்னை கட்டி வச்சாங்க, இப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீதிமொழிகள் சொல்லுது, லெமுவேல் ராஜா சொல்லுகிறார், வீட்டு வேலையை செய்யுங்கள் என்றல்ல உற்சாகமாய் செய்யுங்கள் என்று சொல்லுவார். அது நம்முடைய குடும்ப வேலை, அது நம்முடைய பொறுப்பு. ஒரு கணவன் தன் வேலையை எப்படி உற்சாகமாக செய்கிறாரோ அது போல ஒரு மனைவி தன் குடும்ப வேலையை உற்சாகமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். 15வது வசனத்துல இன்னும் சுவாரஸ்யமா ஒன்று சொல்றாரு, அதிகாலையில் எழுணுங்கிறாரு. அதிகாலையில் எழுந்து தன் கடமைகளை செய்ய ஆரம்பிச்சிடணும். 27வது வசனத்துல சொல்றாரு, சோம்பலே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஒரு குடும்ப தலைவி ஒரு சோம்பேறித்தனமான பெண்ணாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். சோம்பலே இருக்கக்கூடாது. 30வது வசனத்துல சொல்லுகிறார், தன் அழகை அல்ல கடவுளுக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு குடும்ப தலைவிக்கு அழகு என்று சொல்கிறார். பல நேரம் குடும்ப தலைவிகள் அல்லது மனைவிகள் என்கிறவர்கள் தங்களுடைய தோற்றத்துக்கும் தங்களுடைய மற்றவர்களுக்கு முன்னால் தாங்கள் போய் நிற்கிற தங்களுடைய தோற்றத்தை பிறர் கவனிக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடும் இருப்பார்கள். ஆனால் லெமுவேல் சொல்கிறார், உங்கள் தோற்றம் முக்கியம் அல்ல, உங்கள் நிறம் முக்கியம் அல்ல, உங்கள் அழகு முக்கியம் அல்ல, நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறீர்களானால் அதுதான் உங்கள் அழகு என்று சொல்லுகிறார். இதுதான் ஒரு மனைவிக்கு திருமறை சொல்லுகிறது. எபேசியர்ல பவுல் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் சொல்வார், மனைவிகளை உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்வார். இதெல்லாம் சேர்த்து பார்த்தால் அந்த ஒரு வார்த்தையில் அடங்கிறோம். அதிகாலையில எழுவது, சோம்பல் இல்லாமல் வேலை செய்வது, வீட்டு வேலைகளை உற்சாகமாக செய்வது, தன் புருஷனுக்கு நன்மையே செய்து கொண்டிருப்பது, இதெல்லாம் கீழ்ப்படிதல் தான். சில நேரம் இப்போ பெண் உரிமை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வரும்போது என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் ஏன் கீழ்ப்படிக்கணும், நாங்கள் ஏன் அடங்கி இருக்கணும், நாங்களும் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கும் எல்லாம் தெரியுது, நாங்கள் ஏன் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் அல்ல, திருமறை சொல்லுகிறது. அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாரு. உங்கள் புருஷன், உங்கள் கணவன் உங்களை இயேசுவை போல நேசிக்கிறார்னு சொல்றாரு. ஒரு திருச்சபைக்காக உயிரை கொடுப்பதை போல அவர் நேசிக்கும் போது கீழ்ப்படிவதில் என்ன கஷ்டம் அப்படிங்கிறதான் கேள்வி. நம்ம ஒருத்தர் நேசிக்கும் போது நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிவது இயல்பு. பொதுவாக மாணவர்கள், ஒரு ஆசிரியர் மாணவர்களை நேசிக்கிற ஆசிரியர்னு எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா, என்ன வேலை செஞ்சாலும் அந்த பையன் செய்வான், என்ன வேலை சொன்னாலும் செய்வான். அதை அவன் சங்கடமாகவே நினைக்க மாட்டான், சந்தோஷமா நினைச்சுப்பான். ஏன்னா அவர் இவனை நேசிக்கிறார், அவனுக்கு கீழ்ப்படிதல் கஷ்டமாக இருப்பார். இப்ப நேசிக்கிற கணவன் இருக்கும்போது கீழ்ப்படிதல் என்பது கஷ்டமாகவே இருக்காது, அது தானா வந்துடும். அதுதான் இந்த உறவின் மகத்துவம். இப்ப கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி எப்படி இந்த உறவை காத்துக்கொள்ள வேண்டும்னு பார்த்துட்டோம். கடைசியா பிள்ளைகளை பற்றி.
பிள்ளைகளை பற்றி பார்க்கும்போதே பெற்றோரையும் சேர்த்துக்க வேண்டியது. கணவன் மனைவியின் தனித்தனியா பார்த்தோம், 2 பேரையும் சேர்த்தா பெற்றோரா மாறுறாங்க. இந்த பெற்றோரும் பிள்ளைகளும் எப்படி? 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இப்ப பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கே ரொம்ப போராடுறாங்க பெற்றோர். பிள்ளைகளை பெற்றுட்டு வளர்க்கும் போது பிள்ளைகளை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என் வயிற்றுல பிறந்துருச்சே, இதெல்லாம் ஒரு பிள்ளையா, தத்தி எருமாடு பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு, அது எப்படி இருக்குதுன்னு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. கடவுள் சொல்கிறார், உங்கள் பிள்ளை உங்களுக்கு ஆசீர்வாதம். நமக்கான பிள்ளையை தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் கனி என்று சொல்கிறார். அது உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்கிறார். நம்முடைய பிள்ளையை நாம் ஆசீர்வாதம் என்பதை உணர வேண்டும். அவங்க அனாவசியமா திட்டுறதை விட்டு பைபிள் சொல்லுது, அனாவசியமாக உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். பிள்ளைகள் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். அடுத்து என்ன சொல்றது? நீதிமொழிகள் 22:6, உங்கள் பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறதுல பெற்றோர் ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆட்டோ ஏற்றி அதுக்கு அனுப்புறது. ஸ்கூலுக்கு 3 வயசுல பிள்ளை போவே போறதில்லை, அடிச்சு பிடிச்சு தூக்கி மூட்டை மாதிரி ஆட்டோல போட்டு அனுப்பிடுறாங்க ஸ்கூலுக்கு. அது அழுதாதான் அவங்களுக்கு இரக்கமே கிடையாது. ஆனா அந்த மாதிரி எந்த பெற்றோரும் திருச்சபை கூப்பிட்டு வந்ததில்லை பிள்ளைய. அது சர்ச்சுக்குள்ள உட்கார்தா இல்லையான்னு கவனிச்சதில்லை. சண்டே ஸ்கூல் போதா இல்லையாங்கிறத பத்தி கவலை இல்லை. சண்டே ஸ்கூல் லேட் ஆனா ஐரிலிருந்து சண்டே ஸ்கூல் டீச்சர் திட்டுறாங்க, எவ்வளவு நேரம் நச்சு உட்காந்துக்கிறது, என் பிள்ளை இங்கே இருக்கிறதா. ஆனா பிள்ளை அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு திருப்பி டியூஷன் போனா உதைப்பாங்க. ஆனா ஒரு 10 நிமிஷம் சர்ச்சில் லேட் ஆயிட்டா திட்டுவாங்க. பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துங்க. எது முக்கியம்? உபாகமம் சொல்லுது, அவர்களுக்கு தூங்கும் போது கூட கடவுளை வசனத்தை சொல்லிக் கொடுக்கணுமா. நைட்ல படுக்கும் போது கதை சொல்லுவாங்க சில பெற்றோர், அது கூட பைபிள் வசனமா சொல்லணுங்கிறார். அப்படி நடத்தணும். சரி, பிள்ளைகளை எப்படி நடந்து கொள்வது? ஒன்னே ஒண்ணுதான் பிள்ளைகளுக்கு திருவசனம் சொல்றது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியணும் பெற்றோருக்கு. அதை தவிர வேற எதுவும் சொல்ல. 4வது கட்டளையாவே கொடுத்திருக்கிறார், நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியில் நெடுவாழ்வதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ண. அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த உலகத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் வாழ்வார்கள். வேற யாரு நமக்கு ஆலோசனை சொன்னாலும், யார் நமக்கு நன்மை சொல்வதை போல தெரிந்தாலும் அதெல்லாம் உண்மை இல்லை. பெற்றோரை தவிர மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் ஆலோசனைகள் தானே தவிர பெற்றோர்கள் சொல்வதுதான் நம்முடைய வாழ்க்கை. அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதான் முதல் கேள்விக்கான விடை நினைக்கிறேன். இது புரிந்திருக்குமானால் கர்த்தருக்கு நன்றி. தனி குடித்தனம் நல்லதா கெட்டதா விளக்கவும். ரொம்ப இக்கட்டான கேள்வி இந்த காலத்துல. காரணம், இப்ப குடும்ப வாழ்க்கைங்கிறது கூட்டு குடும்பம், தனி குடும்பமாகி இப்போது தனித்தனி மனிதர்களா மாறுற உலகத்துக்கு வந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் எது தனி குடும்பம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்விதான். இந்த கேள்விக்கான விடைய பார்க்கறதுக்கு முன்னால, பொதுவாக தனி குடித்தனம் என்பது இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு. அதற்கு சொல்லப்படுகிற காரணங்கள்ல முக்கியமான காரணம் வேலை. இப்போ வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஒரு வேலை கிடைச்சா ஊரை விட்டு போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போது பெற்றோரை விட்டுட்டு தனியாக போய் குடும்பமாக தங்கி தங்கள் வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இதனாலதான் தனி குடித்தனம் போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்படி சூழ்நிலை நிமித்தமாக தனி குடித்தனங்கள் என்பது சரியாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் திருவசனம் சொல்லுகிறது, பெற்றோரை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அதுக்கு மார்க்கு சுவிசேஷம் 7:11 கொர்பான்கிற ஒரு வார்த்தை உண்டு. இந்த கொர்பான்னா என்னன்னா, அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு தங்கள் பெற்றோரை பாதுகாக்கிறதுக்கு விரும்பல. வயசாயிட்ட பிறகு அவங்கள பராமரிக்க அவங்களுக்கு முடியல. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், தங்க பிள்ளைகளை பார்க்கணும், எதிர்காலத்தை பார்க்கணும். இதனால அவங்கள பராமரிக்க முடியாததுனால சர்ச்சில் போய் கொர்பான்கிற ஒரு காணிக்கை கொடுத்துட்டா அது பெற்றோரை பராமரிப்பதற்கு சமமாயிடும். அதனால அந்த காணிக்கை கொடுத்துட்டா பெற்றோரை பராமரிப்பதற்கு சமம்னு நினைச்சுக்கிட்டு திருப்தி ஆயிடுவாங்க. இயேசு சொல்கிறார், அது கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமானது. நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியில நிழலால் வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்கிற கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் சூழ்நிலை நிமித்தமாக தனி குடித்தனங்கள் என்பது சரியா தவறா என்பதை விட தவிர்க்க முடியாதது என்பது உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப தவிர்க்க முடியாது, அது நடந்துதான் தீரும். ஆனால் பெற்றோரை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்கிறது.
அந்த கவனம் இருக்கணும். அவங்களை ஒதுக்குறதுக்காகவே தனி கொடுத்தணும்னு சொல்லுவோமானா அது பாவம், அது கடவுளுக்கு விரோதமானது, அது திருமறைக்கு விரோதமானது. சூழ்நிலை நிமித்தமாக இருக்கிறோம் என்றால் பெற்றோரை பராமரிக்கிற கடமையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். நான் காசு கொடுத்துட்டேன், அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் போட்டுட்டேன் அப்படிங்கிற பதில்கள் எல்லாம் முழுமையாக மாறாது. பராமரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்கிற உணர்வு வேணும். எனவே வேதம் தனி கொடுத்தனம் கூட்டு கொடுத்தனம் என்பதை பற்றியெல்லாம் பேசல. உறவுகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவரவர் கடமைகளை செய்ய வேண்டும். கணவன் மனைவி விவாகரத்து செய்வது வேதாகமத்தின் அடிப்படையில் சரியா தவறா? அன்பானவர்களே, சமீப காலத்தில் நம்ம நாட்டில் விவாகரத்தினுடைய கணக்கு தொடர்ந்து அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க. 2019 1%, 2020 1.1%. 1%, 1% எல்லாம் அதிகமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே இந்தியாவுக்கு இது அதிகம் என்று உலகமே வியக்கிறது. இந்தியாவில் விவாகரத்தாங்கிறாங்க. ஏன்னா நமக்கு நிறைய பழமொழிகள்லாம் உண்டு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்லாம் பழமொழிகள்லாம் உண்டு. இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு குடும்ப உறவுகளை காத்துக்கொள்ளுகிறவர் தான் இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக தமிழர்கள். இந்த 1% என்பதே ஆச்சரியப்படுகிறது உலகம். 1000 பேருக்கு 13 பேர் விவாகரத்து செய்கிறார்கள். இன்னொரு ஆச்சரியமான, நம்ம கொஞ்சம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இந்த ரேஷியோ அதிகமாகவே இருக்குது. இந்த விவாகரத்து எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்குது. சரி, திருமறையின் அடிப்படையில் இதற்கு என்ன பதில் என்று நாம் பார்ப்போமானால், ஏசாண்டவர்கிட்டே கேள்வி கேட்கிறாங்க 2 வேத பகுதிகளில். ஒன்று மத்தேயு 5:21-35, இன்னொன்று மார்க் 10:11-12. 2 இடத்திலும் 2 விதமான பதில்களை இயேசு சொல்லுகிறார். அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, மோசே சொல்லியிருக்கிறாரு, ஒரு பொண்ணை பிடிக்கல, ஒரு விவாகரத்து பண்ணிக்கலாம்னா ஒரு பேப்பர் எழுதி நான் இனிமேல் உன்னோடு வாழ மாட்டேன்னு தள்ளுதற் சீட்டு எழுதி கொடுத்துட்டா அவ்வளோதான், அந்த மனவாழ்வு முறிஞ்சிடும், இன்னொரு வாழ்க்கைக்கு அவர்கள் ஆயத்தமாயிடலாம். இதை சொல்றாங்க. மோசே சொல்லிக்கிறாரே விவாகரத்து செய்யலாம்னு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப இயேசு சொல்லுகிறார், விவாகரத்துக்கு அவர் வைக்கிற ஒரே காரணம் மத்தேயு 5:31-35 படி வேசித்தனம் மட்டும்தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். குடும்ப ஒழுக்க மீறல் இருக்குமானால் அங்க வாழ முடியாது. ஏன்னா கணவன் மனைவி உறவுங்கிறதே அன்பு. இந்த அன்பு இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சுன்னா அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். இனி அவங்க சேர்ந்து வாழ முடியாது. அந்த காரணம் இருக்குமானால் விவாகரத்து சரி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேறு எந்த காரணமும் சொல்லக்கூடாது. குறிப்பாக குழந்தையின்மை கூட காரணமாக இருக்கக்கூடாதுன்றதுதான் திருமறையின் அடிப்படையில். விவாகரத்து என்பதை கூடாது, வேசித்தனத்தை தவிர. இன்னும் கொஞ்சம் ஒரு படி மார்க் 10:11-12 என்ன சொல்றாரு, ஒரு வேளை ஒரு தேவையில்லாத காரணத்துக்காக விவாகரத்து செய்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தாலோ இன்னொரு கணவனை திருமணம் செய்து கொண்டாலோ அவர்கள் விபச்சாரம் செய்கிறவர்கள் என்றார் இயேசு. இந்த ஒரு காரணத்தை தவிர, அது உண்மைதானே, விபச்சாரம் செய்தால் மனமுறிவு ஏற்படுத்திக் கொள்ள அது தவறு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. விபச்சாரிக்கு நடக்கல, நல்ல வாழ்க்கை தான் இருக்குது. ஆனா இதை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை அல்லது இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொண்டால், விவாகரத்து செய்து கொண்டால் அதுதான் விபச்சாரம்னு ஆண்டவர் சொல்கிறார். எனவே விபச்சாரம் என்று விவாகரத்தை இயேசு சொல்கிறார். எனவே இதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. விவாகரத்து என்பது திருமறையின் அடிப்படையில் ஏற்கக்கூடியதல்ல, வேசித்தனம் என்கிற ஒரு காரணத்தை தவிர. திருக்குடும்பம் என்றால் என்ன? அதுக்கு ஒரு வசனத்தையும் கேட்கிறவர் நமக்கு குறிச்சு கொடுத்துக்கிறாங்க. எரேமியா 35ஆம் அதிகாரம் முழுக்க அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு திருக்குடும்பம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியை வச்சுக்கிட்டு இந்த பகுதியை படித்தா நமக்கு ஒன்றும் புரியாது. திருக்குடும்பம் இங்கே என்னமோ இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். முதல்ல அங்கே இந்த பகுதியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ரேகா வீட்டார், ரேகாபியர் அப்படிங்கிற ஒரு குடும்பம் இருக்குது. கடவுள் என்ன பண்றாரு, எரேமியா கூப்பிட்டு இந்த ரேகாபியர் குடும்பத்தை கூப்பிட்டு அவங்கள திராட்சை ரசம் குடிக்க சொல்லு அப்படிங்கிறார். நிறைய திராட்சை ரசத்தை எரேமியா எடுத்துன்னு போயிட்டு பேரலாக வச்சுக்கிட்டு அதுக்கு கிண்ணங்கள் எல்லாம் வச்சு, அதாவது அழகான டம்ளர்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அந்த ரேகாபியரை கூப்பிடுறாரு. எரேமியா கூப்பிட்டு நீங்க திராட்சை ரசம் குடிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த காலத்துல கூப்பிட மாட்டாங்களான்னு காத்துக்கிறாங்க எல்லாம். மாலை ஆயிடுச்சுன்னா இன்னும் என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிடல திராட்சை ரசம் குடிப்பதற்கு அப்படின்னு காத்திருக்கிற உலகமாக மாறி இருக்கு. ஆனால் இந்த ரேகாபியார் வீட்டுக்கு குடமா எடுத்துன்னு போய் வச்சுட்டார் எரேமியா. அவர்களை தேடி வருது.
வச்சுட்டு வந்து குடிங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க நாங்கள் குடிக்க மாட்டோம். அது மட்டுமல்ல, அதுக்கு மேல அவன் சொல்ற பதில்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நாங்கள் திராட்சை ரசமும் குடிக்க மாட்டோம், நாங்கள் வீடும் கட்டி கொள்ள மாட்டோம், நாங்கள் விதை விதைத்து விவசாயமும் செய்ய மாட்டோம், காலம் முழுக்க நாடோடிகளாகவே வாழ்வோம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க, எங்கள் தகப்பன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு, இப்படி வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு, அதனால இந்த தப்பியெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எரேமியா உடனே கடவுளை பார்க்கிறாரு. கடவுள் எரேமியா பார்த்து சொல்றாரு, பாத்தியா அவங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறாங்க, ஒரு நாள் அவன் தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு அவங்க கீழ்படுகிறாங்க, ஆனா இஸ்ரவேலர்களே நீங்க ஒரு நாள் கூட நான் சொல்றது கேட்கறது இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்போ இந்த குடும்பம் ரொம்ப ஆச்சரியமான குடும்பம். அதுவும் இந்த ரேகாபியர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இருக்குது, 1ஆம் அதிகாரத்திலே இருக்குது. நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்துல மோசேவினுடைய மாமனார் குடும்பத்தார். அவங்க இஸ்ரவேலர்களே கிடையாது, மோசேவினுடைய மாமனார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவ்வளவு ஒழுக்கமா கடவுளுக்குரிய பிள்ளைகளா அவங்க வாழ்றாங்க. அவங்க இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து இஸ்ரவேலர்களோடு இணைந்து கொண்டு அவர்களுடைய கூட்டமா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட குடும்பம் உண்மையிலே திரு குடும்பம் இல்லையா? கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்கள் திரு குடும்பத்தார். இன்னைக்கு கூட திருச்சபையில நாம் எல்லாம் சர்ச்சுக்கு வரோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், திடப்படுத்தல் எடுத்துக்கிறோம், தவறாம தான் சர்ச்சுக்கு வரோம். ஆனால் திருக்குடும்பமாக இருக்கிறோமா? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கடைபிடிக்கிறவர்களா இருக்கிறோமா? கடவுள் சொல்றாரு, அவனை நான் தேர்ந்தெடுக்கவே இல்லை, அவனே தேடி வந்துட்டான், அவன் என் வார்த்தைக்கு செவி கொடுக்குறான், உன்னை தெரிந்தெடுத்து நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படிங்கிறாரு. இதுதான் திருக்குடும்பம் என்பது. திருக்குடும்பம் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற குடும்பங்களாய் வாழ்வது. சாட்சியுள்ள வாழ்க்கை என்பது என்ன? ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இது கடைசி கேள்வி. சாட்சியுள்ள வாழ்க்கை என்றால் என்ன? அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, இயேசு சொல்றார் சீடர்களை கூப்பிட்டு, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படிங்கிறார். சாட்சிகளாய் இருக்கிறதுனா என்னங்கிறதா கேள்வி. சாட்சினா என்ன? இயேசு சொல்லுகிறார் நீங்கள் சாட்சியா இருக்கணும். அப்ப சாட்சியா இருக்கிறதுனா என்ன? ரோமர் 12:2 என்ன சொல்லுது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் வாழ்வது. அது என்ன பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்வது? இந்த உலகம் எப்படி வேணா வாழலாம், அது அவர்களுக்கு இருக்க உரிமை. அவங்க என்னவும் சாப்பிடலாம், எங்கேயும் போகலாம், எப்படியும் இருக்கலாம். அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் ஒழுங்குகளும் இந்த உலகத்துக்கு கிடையாது. அவர்கள் நினைப்பது நியாயம், அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை அவர்களின் படி நியாயம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சட்டம் இருக்குது, நியாயப்பிரமாணம் இருக்குது, வாழ்வதற்கான வாழ்க்கை முறை வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வாழ்க்கையின் முறைப்படி தான் வாழணுமே தவிர இந்த உலகத்தை போல வாழக்கூடாது. அது அப்படி வாழ்கிறவர்கள் சாட்சி உள்ளவர்கள். அதையே இயேசு இன்னும் தெளிவா சொல்லியிருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுகிறார், நானும் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, இவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்றார். இயேசுவை யாரெல்லாம் சார்ந்து இருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் இந்த உலகம் அல்ல, கடவுள் தான் நம்முடைய ஆதாரம். கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசம் தான் ஆதாரம். அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ்வதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. இயேசு இன்னும் விளக்கமா அதை எப்படி சொல்றாரு? மத்தேயு 16:26 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அதன் பொருள் என்ன? சிலுவை தூக்கி வரணும்ன்ற. நிறைய பேர் சிலுவை தூக்கி வர்றதுன்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்களே அதுக்கு பேர் சிலுவை, ஆண்டவர் எனக்கு சிலுவை வச்சிட்டாருன்னு. இவங்க தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நோய் வாய்ப்பட்டு படுத்து கிடந்தாங்கன்னா ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், அது என் சிலுவைன்னு. சிலுவை என்பது அது அல்ல. சிலுவை என்பது இயேசு ஏன் சிலுவை தூக்கினார்னு தெரியணும். இயேசு ஏன் சிலுவை தூக்கினார் என்றால் பிறருடைய பாவங்களை சுமப்பதற்கு, பிறர் பாவ மன்னிப்பு பெற்று கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு, பிறர் இறை மக்கள் என்கிற உரிமை பெறுவதற்காக சிலுவை தூக்கினார். அதுதான் இயேசு சொல்வது. நீங்களும் சிலுவை தூக்க வேண்டும் என்றால் பொருள் என்னவென்றால் பிறர் நலனில் அக்கறை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க, வீட்டின் குடும்ப தலைவர் தன்னுடைய தேவையே பேசிட்டு இருந்தாருன்னா அது சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை. குடும்பத்தின் மற்றவருடைய தேவையை பற்றி அக்கறை கொண்டவரானால் சாட்சியுள்ள வாழ்க்கை.
ஒரு சர்ச்சில் இருக்கிற விசுவாசி எனக்கு என்ன, என் குடும்பத்துக்கு என்ன, எங்க ஊருக்கு என்ன, எங்க ஏரியாவுக்கு என்னன்னு பேசியிருந்தாருன்னா அவர் சாட்சி உள்ள விசுவாசி அல்ல. பிறருக்கு என்ன தேவை, மற்ற ஊழியங்களுக்கு என்ன தேவை, மற்றவர்களுக்கு என்ன தேவைன்னு பேச ஆரம்பிச்சார்னா அவர் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர், அவர் சிலுவை தூக்குகிறவர். பிறரின் மீது, பிறருடைய வாழ்வின் மீது அக்கறை கொள்வதும் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களை தூக்கி விடுவதும் தான் சிலுவை சுமப்பது. சரியா சொல்லணும்னா அன்னை தெரசா தான் சிலுவை சுமந்தவர். அதுதான் கிறிஸ்துவின் சிலுவை. பிறருடைய பாரங்களை சுமக்க ஆயத்தமாக இருப்பது, அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தா தானா மற்றவங்க சொல்லுவாங்க இவர் தாங்க கிறிஸ்தவன். இப்படி வாழ்னா அவங்களே சொல்றாங்க இது எல்லாம் ஒரு கிறிஸ்தவன். சாட்சிக்கு தான் வித்தியாசம். கடவுளுடைய வார்த்தையின்படி சிலுவை சுமக்க வேண்டும். சிலுவை என்பது பிறர் நலனில் அக்கறை கொள்ளுகிற வாழ்க்கை. இதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த கேள்விகளுக்கு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப பிரயோஜனமான கேள்விகள். குறிப்பாக இது உங்களுக்கு கேட்டவர்களுக்கு பிரயோஜனம்னு நினைக்கிறத விட இது நிச்சயமாக எனக்கும் பிரயோஜனம். இந்த கேள்விகளை ஆயத்தம் செய்யும்போது அது எனக்கும் அது விளங்கிக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பக்குவப்படுவதற்கும் பிரயோஜனமாக இருந்தது. எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது கடவுளுடைய சகோதரி நாம் ஜெபிப்போம். அருள் திரு வை கல்பர்ட் ஆசீர்வாத பெயர்கள் முடிவு ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். ஆசீர்வாதத்தோடு முடிப்போம். ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் முரடமாயிருக்கிற நல்ல கடவுளை, இந்த பரிசுத்தமான திருவசன கேள்வி பதில் நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக விசுவாசிகள் ஆர்வத்தோடு திருமறையிலிருந்து அவர்களுக்கு எழுந்த சந்தேகங்களை கேள்விகளாக்கி தொகுத்து கொடுத்த போது ஒவ்வொரு ஆயரும் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு கூட ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளும் வண்ணம் தெளிவாக பதிலுரைகளை எடுத்து சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் வழியாக நாங்களும் கேள்வி கேட்டவர்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயன்பெற்றதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரலை ஒளிபரப்புக்கான சகல ஆயத்தங்களையும் செய்து கொடுக்கிற அன்பு சகோதரர்களை உமது திருக்கரத்தில் கொடுக்கிறோம். மிகுந்த உற்சாகத்தோடு இந்த சமூக ஊடக திருப்பணியில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பணிகளுக்கான நிறைந்த ஆசீர்வாதங்களை குறைவின்றி பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பங்கெடுத்த ஒவ்வொரு ஆயர்களையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். பல பணிகள் இருந்தாலும் இந்த கர்த்தருடைய திருப்பணிக்கென நேரத்தை ஒதுக்கி வந்து ஆண்டவரை தெளிவோடு இதற்காக அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதற்காக அர்ப்பணித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த திருப்பணிகள் எங்களுக்குள்ளே வளரட்டும். கேட்ட ஒவ்வொருவரும் சத்திய வசனங்களுக்குள் வளரட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த பேரிடர் காலத்தில் தொடர்ந்து தற்காத்து ரட்சித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. நமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்கப்படே உன்மேல் கிருபையாயிருப்பாராக. திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதான கட்டளையிடு.